Hi, hello, welcome to itzmedinesh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா pivot tableல calculated field அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஸோ calculated field அப்படினா என்ன அப்படினா ஸோ pivot tableல வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அது வந்து கஸ்டம் ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, டேட்டா வேலிடேஷன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இதிலலாம் வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டம் ஃபார்முலா இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி தான் இது வந்து கால்குலேட்டர் ஃபீல்டு. இந்த நீங்கள் பிவட் டேபிளில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி, அது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி கிளிக் ஆகலை அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி எங்கிட்ட ஆஸ் யூஷுவல் ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஓகேவா? இந்த சேல்ஸ் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு ஆக்சுவல் டேட்டா இருக்குது, சேல்ஸ் டேட்டா இருக்குது, சேல்ஸ் இயரு, யூனிட்டு, பிராண்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இன்சர்ட் பிவட் டேபிள். ஓகேவா? இங்கே உங்களுக்கு ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. நியூவாக எக்ஸிஸ்டிங் ஷீட்டான்னு கேட்குது, நியூ ஷீட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ பிவட் டேபிளை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல அப்படின்னா பிவட் டேபிளை பற்றி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிவட் டேபிள்னால் என்னன்னு புரியும். ஓகேவா? ஸோ இந்த கால்குலேட்டர் ஃபீல்டு அப்படிங்கிறது பிவட் டேபிளில் ஒரு சப் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் பிவட் டேபிள்னு என்னென்னே தெரில அப்படின்னா இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு மேபி புரியாமல் போகலாம். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. அப்போ தான் இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு பிவட் டேபிள் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பிராண்ட் ஆட் பண்ணுறேன். பிராண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஆக்சுவல் காஸ்ட்டு வந்து நான் வேல்யூஸில் கொடுத்துக்கிறேன். ஸோ சேல்ஸ் காஸ்ட்டையும் நான் வேல்யூஸில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ஜீரோ வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ஜீரோ எடுக்கணும் அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க பிளாங்கை மட்டும் அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜீரோ போயிடும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது மைனஸ் இது நான் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ இது எனக்கு கேட்கும். ஸோ இதில் வந்துருச்சு எனக்கு இங்கேயே இது வந்து வந்துருச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நான் இந்த மாதிரி கொடுக்கும்போது இது நான் வந்து மேனுவலாக கொடுக்கும்போது இப்போ இந்த பிவட் டேபிளில் நான் இன்னொரு இதை ஏதாவது ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேல்ஸ் இயர் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் இயரை வந்து மேலே காலமில் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஓகே. ஏன்னா இந்த டேட்டா வந்து நான் மேனுவலாக என்ட்ரு பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை டெலீட் பண்ணால் தான் எனக்கு அதோட ரிசல்ட் வரும். ஓகே. ஸோ எனக்கு அது வரக்கூடாது. அதே சமயம் எனக்கு நான் என்ன மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் அதுவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே பிவட் டேபிள்லேயே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இங்கே வேல்யூஸில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றா ஸ்டார்டிங்கில் இல்லைனா எண்டில் இருக்கும் கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் கால்குலேட்டட் ஃபீல்டில் ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ கால்குலேட்டட் ஃபீல்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு ஃபார்முலா என்ட்ரு பண்ணுற மாதிரி தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா வேலிடேஷன்லையோ இல்லை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லையோ நம்ம ஒரு கஸ்டம் ஃபார்முலா என்ட்ரு பண்ணுவோம் இல்லையா? ஸோ சேம் கான்செப்ட் தான். ஆனால் இங்கே என்னென்னா நம்ம இங்கே இந்த இடத்துல எங்கேயாவது ஷீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த இது மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட்னா C2 மைனஸ் B2ன்னு கொடுக்குறேன். ஆனால் இங்கே நீங்கள் உள்ளே கொடுக்கும்போது இங்கே கால்குலேட்டர் ஃபீல்டுக்குள்ளே கொடுக்கும்போது சிஸ்டம்க்கு வந்து உங்களுக்கு C2னா என்ன B2னா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒரிஜினல் டேட்டாவோட ஹெட்டர் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ரைட் சைடில் விசிபிள் ஆகும். அந்த ஹெட்டரோட கம்ப்ளீட் நேம் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட், அந்த ஃபுல் ஹெட்டரோட நேமை கொடுக்கணும். இப்போ நீங்கள் நேமை கொடுக்கும்போது நேமுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு கேப் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கேப் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கொடுத்துக்கலாம். கேப் இருந்தது அப்படின்னா ஒரு சிங்கிள் கோட்டில் சேல்ஸ் காஸ்ட் சிங்கிள் கோட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் அகைன் சிங்கிள் கோட்டு ஆக்சுவல் ஸ்பேஸ் காஸ்ட். ஓகேவா? ஸோ நான் இங்கே கொடுத்துட்றேன். இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து
எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இன்னொரு கால்குலேட்டர் ஃபீல்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். நான் திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப கால்குலேட்டர் ஃபீல்டு கொடுத்தேன்னா எனக்கு இன்னொரு கால்குலேட்டர் ஃபீல்டு வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இது எவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ சேல்ஸுக்கும் ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன், இது கால்குலேட்டர் ஃபீல்டு 1, கால்குலேட்டர் ஃபீல்டு 2. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கொட்டேஷன் சேல்ஸ் காஸ்ட் க்ளோஸ் டிவைடட் பை கொட்டேஷன் ஆக்சுவல் காஸ்ட் கொட்டேஷன் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இங்கே பாயிண்டில் வரும். ஸோ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம், இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே கொடுத்ததுமே எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இது வந்து 10% ப்ராஃபிட்டு. ஸோ ஆக்சுவல் காஸ்ட்லேருந்து 10% ப்ராஃபிட்டை வச்சு சேல்ஸ் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு இதெல்லாமே வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் கால்குலேட்டர் ஃபீல்டு. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்த இடத்துல கிளிக் பண்ணாலே ஆக்சுவல் காஸ்ட் சேல்ஸ் காஸ்ட், இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ரீநேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டிங் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் கால்குலேட்டட் ஃபீல்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறப்போ அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நான் இப்போ ஒரு சேல்ஸ் இயரை கொண்டு வந்து நான் உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் இந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி இந்த இடத்துல சேல்ஸ் இயரை கொண்டு வந்து போட்டனாலும் என்னோடய இந்த ஃபார்முலா வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இது வந்து நான் இந்த பிவட் டேபிள்குள்ளேயே வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடி போட்டது வந்து இங்கே நான் தனியாக ஷீட்டில் மேனுவலாக போட்டதுனால இந்த இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் ஆனால் அது வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும். ஓகே, நான் இது உள்ளுக்குள்ளேயே கொடுக்குறதுனால அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதுதான் கால்குலேட்டட் ஃபீல்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ கால்குலேட்டட் ஃபீல்டில் நீங்கள் இது மாதிரி நிறையா நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கஸ்டம் ஃபார்முலாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது சார்ட் இது பண்ணணும் அப்படின்னா ஸ்பார்க்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதை கூட நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்னென்ன மாதிரி வேணுமோ அது எல்லா ஃபங்க்ஷனும் நீங்கள் கஸ்டம் ஃபார்முலாவில் போடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் கால்குலேட்டர் ஃபீல்டு அப்படிங்கிறதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video. Bye. What?